வணக்கம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே பரவலாக சொல்கிறது, பெண் கிடைக்கல, அதனால் திருமணம் செய்ய முடியலை. எங்கள் ஜாதியில் பெண்ணோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பெண் கிடைக்காததுனால மேரேஜ் எல்லாம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ 90 கிட்ஸு 2K கிட்ஸுக்கெல்லாம் பெண் கிடைக்கல அப்படி இப்படிலாம் ஒரு வார்த்தைகள் அதிகமாக புழங்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம். உண்மையில் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சுபமுகூர்த்த நிகழ்ச்சியிலையும் தேதியிலையும் எல்லா திருமண மண்டபமும் முழுமையாக நிரம்பி இருக்குது. எல்லா கோயில்கள்லேயும் திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுலேயுமே திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் எந்த இடத்துலையுமே இல்லை. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க திருமணம் நடக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வைக்கணும். இல்லை ஏதோ தான் திருமணம் நடக்குது, அந்தளவுக்கெல்லாம் திருமணம் நடக்க மாட்டாங்குது, நிறைய பேர் திருமணம் செய்யாமையே நிறைய பசங்கள்லாம் இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கும். அது உண்மையே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஓரளவு வேணால் அதில் உண்மை இருக்கலாமா ஒழிய, இவங்களுக்கெல்லாம் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம பார்க்குறது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தான். ஏன்னா அங்கே ஜாதகம் வாழ்க்கையோட எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் அது. அதை பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படிங்கும்போது இந்த திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு காரணமும் இந்த ஜாதகம்தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க திருமணங்கிற ஒரு இதிலே இருக்க மாட்டாங்க. ஒரு பையனே எடுத்துக்கோன்னு வைங்களேன், அவன் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான். இப்போ திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த நேரம் வரும் பாருங்க. அவன் குகையிலே இருந்தால் கூட ஒரே நாளில் திருமணமே நடக்கிற காரியம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தில் அந்த தன்மை அவனுக்கு எதுவுமே தோஷம் இல்லை அவனுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா, அவனுக்கு தோஷம் இல்லாததுனால குரு பலன் வந்தவுடனே, இந்த திருமண ஏற்பாடு வந்தவுடனே உடனே நடந்துட்டு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். இப்போ இந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த தோஷம் இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது அந்த காலத்திலெல்லாம் விட இந்த காலத்தில் அதிகமாக இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த திருமண தாமதம், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பசங்க பொண்ணுங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் களத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. கடுமையான தோஷங்களுக்கு உள்ளாகிருக்கு. இப்போ இந்த தோஷமாக அந்த காலத்தில் இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தினுடைய நிலைமை வேறு, இந்த காலத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க சொந்தங்கூர்லேயே கொடுத்துக்குவாங்க. பிறத்தியில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்தளவுக்கெல்லாம் இருந்திருக்காது. 1-2 தான் நடந்திருக்கும். இந்த காலத்தில் சொந்தக்காரனுக்கெல்லாம் எவனுக்கும் கொடுக்குற ஒரு விருப்பமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டாக்கெல்லாம் வர்றதெல்லாம் உண்டு. ஆனாலும் இப்போ உள்ள ஜாதகங்களை பார்க்கும்போது கடுமையான தோஷங்கள் தான் இருக்குது. அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கான வாய்ப்பு, திருமணம் கைகூடுறதுக்கான ஒரு நிலைமை உருவாகும். இப்போ இந்த திருமணத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தோஷம் அந்த முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு தான் ஜாதகத்தை எடுக்கிறாங்க. இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஜோதிடர் சொல்லிடுவார், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவர் ஒரு வாட்டி போயிட்டு வருவார். போயிட்டு வந்தோடனே ஏங்க திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதிடர்கிட்டே போய் கேட்பாங்க. அந்த ஜோதிடர் என்ன சொல்லுவார், சார் நாங்கள் போயிட்டு வர சொன்னீங்களா, கண்டிப்பாக நடக்குங்க பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் என்னென்னா, ஒரே முறையிலே போய்ட்டு வந்தோடனே நடக்கிறதுக்கு அந்தளவுக்கு புண்ணியப்பட்ட ஜாதகமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் அந்தளவுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை எங்கெங்கே போய் சொல்கிறது அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா முன்ஜமங்களில் செய்த ஒரு வினைகளாக இந்த மாதிரி அமைஞ்சு போய்த்து அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது தான் முடியும்.
இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு தோஷத்தோட வீரியத்தன்மை இருக்கிறதுனால தாமதம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து நடக்குது. இப்போ ஜாதகத்தை எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம் மட்டும்தான் பார்க்கணும். அப்போ குரு பலன் வந்துட்டு அதை மட்டும் பார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடுகளுமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. இப்போ லக்னாதிபதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு திருமணமும் நடக்கும். என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா அதுதான். அதாவது லக்னாதிபதி ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அடி வாங்கியிருக்காருன்னு வைங்க. ஒரு விரயஸ்தானத்துக்கு போயிருக்காரு, மறைமுக ஸ்தானத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் வந்து அபோவ் 35, அதுக்கு பார்த்தோம்னா அபோவ் 30க்கு மேலே 35 அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அவரால் இழுத்து கொடுக்க முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் சரி, 2ஆம் இடம் நல்லா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி அடிபடும் போது பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி குடும்பஸ்தானத்தையும் வந்து அதிபதியை நம்ம பார்க்கணும். இப்போ குடும்பஸ்தான அதிபதி என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வந்து உள்ள வரணும். ஒரு நபர் உள்ள வரணும்னா அந்த குடும்பஸ்தானம் வந்து அதுக்கு வந்து அனுமதியை வந்து கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு நபர் உள்ள வர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணும் அப்படின்னா, கல்யாணமாகி பொண்ணு வருதுன்னா அதுக்கு அங்கே பர்மிஷன் கிடைக்கணும். அது கொடுக்கும் போது தான் அங்கே வந்து திருமணம் மூலம் வந்து உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அவங்க சும்மா வரமாட்டாங்க. ஒரு சீர்வரிசை அப்படிங்கிற மாதிரி பணம் செல்வ வளங்கள்லையும் கொண்டு வர்றாங்க. ஒரு புதிய நபராக உள்ள வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அந்த குடும்பத்தோட உறவுகள் எல்லாமே வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ண போகுது. அப்படிங்கும்போது 2ஆம் இடம் வந்து பாதிங்க, அந்த 2ஆம் இடம் அதுக்கு அனுமதி வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு குலதெய்வத்தை வழங்கிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பெண் வந்து வருது அப்படின்னா அவங்களோட குலதெய்வம் வந்து இந்த பெண்ணை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்ட்டு அதுவும் சப்போர்ட்டு வந்து வரும். இது ஆன்மீகத்தை வழியில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் வந்து விட்றது. அப்படிங்கும்போது 2ஆம் இடமும் முக்கியம். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது. 3ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வீரியஸ்தானம் அப்படிங்கிறோம்ல. அப்போ அந்த 3ஆம் இடம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணமான நோக்கத்தை கொடுக்கணும், வீரியமாக இருக்கணும் அப்படின்னா 3ஆம் இடம் வந்து வேலை செய்யும். இப்படி எல்லா வீடுமே வந்து வேலை செய்யணும். 12ஆம் இடம் வந்து வேலை செய்யும். மறைவுஸ்தானம்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நினைக்காதீங்க. விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் வந்து அயனசேன போகம் நடக்கணும்னா அங்கே 12ஆம் வீடு வந்து வேலை செய்யணும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள ஒரு விதி. இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வர்ற வாடிக்கையாளர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு வைங்களேன், இவருக்கு ஜோதிடமாக பார்க்க தெரியல தான் சொல்லுவாங்க. ஏன்னாங்க இப்போ கல்யாணம் ஆண்டாண்டு காலமாக வந்து குரு பலனை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க, இவர் வந்து புதுசாக இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரே அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குற மனநிலையில் அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்போ அன்னைக்கு போகிறவங்க மறுதிருப்பம் அந்த ஜென்மத்துக்கு பக்கட்டும் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம்லாம் என்ன, இப்போ வந்து ஜாதகத்தை கொடுக்கும் போதே என்ன கொடுப்பாங்க எப்படின்னா, வியாழ நோக்கம் இருக்கா, குரு பலன் இருக்கா பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. உண்மையில் பாவம் குரு தான் வந்து பெரிய பாவம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு பலனை கொடுத்து விட்டு கல்யாணத்தை பண்ணி விட்டாடுறாரு. இப்போ பலருக்கு பெரிய வந்து தோஷம்லாம் இருக்கும். அதையெல்லாம் மீறி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டாந்து கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அப்படின்னு வந்து விட்டுருவார். அந்த குரு பலனை தான் கேட்பாங்க. அந்த குரு பலனை வந்து நம்ம சொல்கிறோம். அப்படி குரு பலன் மட்டும் இருந்தால் மட்டும் இங்கே பத்தாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜாதகத்துலேயும் அங்கே வேலை செஞ்சால் தான் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். இதை வந்து திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணி ஒரே வாட்டி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற தோஷத்துக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு அந்தளவுக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையாக வந்து இருக்கும். இதுதான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல ஜோதிடருமே வந்து இருப்பாங்க. அதாவது ஒரே ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜாதகம் பார்க்கும்போது அது இன்றைக்கும் வந்து இருக்குது, குறையெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா டக்குன்னு ஃபோனை போட்டு எப்படி இருக்கீங்க, ஒரு குடும்பத்தை இருந்துச்சுன்னா எப்படி இருந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு வந்து சொல்லுவார். சொன்னோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரிங்கன்ட்டு அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை இந்த காலத்தில். ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறது எதுக்காண்டி சொல்கிறாருன்னா அவருக்கு ஜாதகம் தெரியும்.
இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து குரு பலன் வருது, இப்போ நடக்கிற தசா நல்ல காலங்களாக இருக்குது, இருக்கிற கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும் போது இதுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும், வர்றவனும் நல்லா வருவான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நேரத்தில் பிறக்கும்போது நல்ல ஒரு ஆத்மா வந்து வரும், அவங்களுடைய குடும்பங்கள் வந்து அப்படியே வந்து தலைமுறையாக நல்லா போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தையில் ஜோதிடர் சொல்லுவார், உங்கள் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாம்பார். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போயா சார் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, முடிய போது அவன் வந்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சாச்சு, ஒரு வேலைக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பி வெளிநாட்டெல்லாம் அனுப்பணும், அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரிண்டா, அவருக்கு ஜோதிடர் இருக்கிறான், 1008 வேலையாச்சு, இந்த மாதிரி 1008 ஜாதகத்தை பார்க்கணுமேனு விட்டுருவார். இதெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வயசும் போயிடும். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அலையும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு சம்பந்தமான ஒரு வரனை தேடி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் கிரக அமைப்புகள் மாறி வந்துடும். அப்படி மாறி வரும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா அங்கே வந்து ஜாதகத்தில் அங்கே தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை கிடையாது. அதுக்கு அடுத்து தாண்டி நம்ம பார்த்தோம்னா நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், நடக்கிற தசா புத்திகள், இது எல்லாம் நல்லா ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும்தான் வந்து திருமணத்துக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். அங்கே அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 100 வாட்டி அலைஞ்சாலும் அவளை ஈஸில் ஜாதகத்தை கொடுக்க மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. அப்போ திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ தான் பெரிய தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அது வரையும் புரிய வந்து ஆரம்பிக்காது. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம், எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு திருமண தாமதம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தோஷம் என்ன இருக்குது, தோஷத்தை களைவதற்கு என்ன வழியை நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல வந்து 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, 2ஆம் இடம் நல்லா இருக்கா, அதுக்கு அடுத்தது குரு பலன் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், குரு பலன் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு உள்ள ஆலயம் எங்கே இருக்கோ அங்கே போய் கும்பிடுங்க. இப்போ புதனாக இருந்தால் புதன் ஸ்தலம் போங்க, செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் ஸ்தலம் போங்க. அந்த மாதிரி அந்தந்த பர்டிகுலர் கிரகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தரிசனம், ஒரு பரிகாரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ஒரு தன்மை வந்து புதுப்பிக்கப்படும். அப்போ உங்களுக்கு தேடுறது வந்து எளிமையாக வந்து இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருமணத்திற்குன்னே வந்து ஸ்தலங்கள் நிறையா வந்து இருக்குது. அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அங்கேயும் போய் தரிசனமோ இல்லை பரிகாரமோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யுங்க. சார் இந்த பரிகாரம்லாம் எத்தனையோ நாங்கள் பண்ணிட்டோம் சார், பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாத்துறாங்க சார், அதெல்லாம் பெரிய லட்சக்கணக்கில் போயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் நிறையா வந்து நடக்கிறது உண்டு தான். என்ன பண்ணுறது, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். அப்போ மாட்டிக்கிட்டோம்னா ஜாதக தோஷம் இருக்குது, அப்போ இதுக்கு பணத்தை அழித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், திருமணத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து செயல்படும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கொடுக்க தான் செய்வார். அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல தோஷம் வருதுன்னா அந்த இடத்த ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இழப்பை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது பண இழப்போ இல்லை வந்து நேரம் இழப்போ இல்லை காலத்துக்கான இழப்போ இல்லைன்னா அலைச்சலோ. இப்போ அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நல்ல பலன், ஏன்னா உங்களோட உழைப்பை போட்டிங்க, அதுக்கான நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் தான், அது இயற்கையோட ஒரு விதி. அப்போ வந்து அது கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நீங்களாக உருவாக்கிக்கணும். இன்னுமே அடுத்தது என்ன அப்படின்னா ஜாதகத்தை கூடுமான வரை வந்து முன்பே வந்து எடுத்துடணும். ஒரு படித்து முடிச்சிட்டாரு அப்படின்னாலே ஜாதகத்தை எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ சின்ன வயசாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து என்ன தோஷங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நானே வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தை பிறந்த அவங்களோட ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே செஞ்சுட்டு வாங்க, அது வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய
ஒரு ஸ்ட்ரகிளாக வந்து அவங்களுக்கு வந்து அமையாது. அப்படிங்கிறதுனால இதை சொல்லிடுறது, அவங்களும் செய்யும் போது எதை கடவுள் வந்து கருணை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து வேலை செய்கிறதுக்கு உடனே வந்து திருமண அமைப்பு வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கலாம். அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே நம்ம தயாராகிடணும். முன்கூட்டியே நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து எளிதாக கடந்து போகலாம். அந்த நேரத்தில் போய் நம்ம அதை வந்து தொட்டு அதை வந்து சரி பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு பரிகாரம் பண்ணுறவங்க மேலேயும் தப்பு வரும், கோயில் மேலேயே விருப்பம்லாம் வந்துடும். இந்த திருமணத்தை இந்த தோஷம் இருக்கிற ஜாதகம்லாம் வந்து எடுத்து அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடவுளே மேலேயே ஒரு கோபத்தை தான் காட்டுவாங்க. ஆமாம், என்ன சார் போங்க சார், இவ்வளோ கோயிலை நான் வந்து கும்பிட்டு பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து நிறையா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா அந்த தோஷத்தோட வீரியத்தன்மை வந்து அந்த மாதிரி வேலை செய்யுது. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை, அதுக்கான காலகட்டங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகம் வந்து உணர்த்தும். திருமணம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்தும். அந்தளவு வரையும் அவருக்கு பொறுமை வந்து இருக்காது. அந்த பொறுமை வந்து இல்லாததுனால தான் அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டுவார். அது ஜோதிடர் மேலே பல பேர் மேலே காட்டுவாங்க. நீ என்னப்பா ஜோதிடம் பார்த்த, ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்து கொடுத்த தோஷம்னு சொன்னேன், அங்கே போய் காமிச்சோம்னா அவன் தோஷம் இல்லைங்கிறான், அப்போ நான் எதை நம்புறது? இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் நிறையா நடக்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் களையணும்னா முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்துட்டு இதை வந்து செய்யணும். சரி, இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த தெய்வத்தை பாருங்கள். அதை விட திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு வந்து இப்போ திருமணஞ்சேரி போவாங்க, அதேமாதிரி சென்னைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவிடந்தை போவாங்க. இதெல்லாம் வந்து போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு பரிகாரம் பூஜைகளை பண்ணிட்டு வரும்போதோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா வந்து செய்யணும். ஏன் நல்ல விஷயங்கள் நிறையா செய்யணும்னா குரு தான் திருமணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கிரகங்களும் காரணமாக இருந்தாலும் குரு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். குரு சொல்ல காரகத்துவங்கள் அப்படின்னா நல்ல எண்ணங்களை உருவாக்குறது, நிறைய தான தர்மங்களை கொடுக்கறது, நிறைய கோயில்களுக்கு செய்கிறது, இது எல்லாம் ஆன்மீக பெரியோர்களுக்கு செய்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறவர்களுக்கு நல்லது செய்கிறது. இதையெல்லாம் செய்யும் போது குரு அதுவாகவே வேலை செய்யும். இல்லை உங்கள் கோயிலில் ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்க பிராமணர் யாராவது ஐயராக இருக்கிறவங்களுக்கு உதவுறது, இதையெல்லாம் குரு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உதவுறது மூலமாக குரு கிரகத்தோட நீங்கள் ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்துகிறீங்க. அப்படி அந்த தொடர்பை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக குரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுப்பார். அப்படி உருவாக்கி கொடுக்கும் போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுக்கும். ஜாதக அமைப்பே வந்து கொடுக்கும். அதாவது என்ன அப்படின்னா அதோடு நம்ம வந்து தொடர்பை வந்து ஏற்படுத்துறது. அப்படி தொடர்பை ஏற்படுத்தும் போது அது மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். அவர் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயங்களில் இருந்தாலும் சரி, அதான் வந்து என்ன அப்படின்னா சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கு நீங்கள் போய் அதை வந்து செய்யும் போது உங்களுக்கு திருமண தாமதம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. விரைவில் வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாகிறோம். அதே மாதிரி திருமண ஸ்தலங்கள் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்தலங்களுக்கும் போகும்போது உங்களுக்கு திருமண ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு விரைவாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியம் வந்து உங்களை வந்து தயார்படுத்துக்கிறதுக்குள்ள வேலைகள்லாம் செஞ்சுருங்க. திருமணம் நடக்கிறதுக்கான என்னென்ன படிகள் இருக்கோ, ஒரு புதுசாக வீடு கட்டுறது, வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே இதுக்கான ஒரு நேரம் வர்றது மாதிரி நீங்களே உருவாக்குற மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வந்து வந்துடும். திருமணமும் வந்து விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துரும் கிரக அமைப்புகளே. இதுதான் வந்து திருமண தாமதத்திற்கான காரணங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே முட்டுக்கட்டை இருக்குன்னு தெரியும். அந்த முட்டுக்கட்டையை களைவதற்குள்ள வழிகளை வந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கான வாய்ப்பை வந்து கிடச்சிரும். அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தோஷம் இருக்கும்போது பெருசாக ஆசையும் படக்கூடாது. ஏன் அப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா தோஷங்கள் வந்து அப்போ அந்த இடத்த வந்து ரொம்ப வந்து கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி கெடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உச்சத்தில் தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா
அது கொண்டாந்து ஏதாவது ஒரு ஏழ்றையான ஜாதகத்தை தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த ஏழ்றையான ஜாதகம் உங்களுக்கு வரும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். பெரிய ஆசை வந்து இருக்க வேண்டாம். திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். அப்படி எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களும் நல்ல பலனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாகிறோம். சார், நல்ல நேரம் மட்டும்தான் வரணுமா, கெட்ட நேரத்துலலாம் பண்ணக்கூடாதா திருமணம் அப்படின்னு கேட்கலாம்ல. கெட்ட நேரத்தில் திருமணம் நடக்கும். எப்போ அப்படின்னா, ஒருத்தருக்கு 7.5 சனி நடந்தாலும் திருமணம் நடக்கும், அஷ்டம சனி நடந்தாலும் திருமணம் நடக்கும். ஏன்னா இந்த பந்தத்தில், இந்த இல்லற வாழ்க்கையில் ஒருத்தனை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட வேலை. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துலையும் திருமணத்தை வந்து நடத்தி வைக்க முடியும். அதுதான் வந்து பலருக்கு வந்து நடக்கும். பலருக்கு 7.5 தான் வந்து திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த 7.5 இந்த 7.5 சேர்ந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அதுதான் உண்மை. அந்த நேரத்தில் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டுங்க. இந்த ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே வேலைகளை செஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு திருமணம் வந்து அமையும். நம்மளுக்கு நமது வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.